warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin, wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wasahbihi ajma'in, amma ba'd. அல்லாஹ்வினுடைய ஆதரவு கிருபையினால் முதல் தராவீகை நிறைவு செஞ்சுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற நம்மை வந்தடைந்திருக்கின்ற அல்லாஹ்வினுடைய அருளாக இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை எல்லாம் பிடித்தமான முறையில் வெளியிடக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் மனிதர்களின் மாற்றத்தை புரிவானாக. ரமலான் மாதம் முழுவதும் நாம் சலாமத்தாக இருந்து ரமலானை கழிக்கின்ற நாம் எல்லா விஷயங்களிலும் சலாமத்தாக இருந்து ரமலான் ஒவ்வொரு நாளும் நம்மை கடக்கின்ற பொழுது அது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய சாட்சி சொல்லக்கூடிய அளவில் ரமலானை நாமும் நம்மை ரமலானும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அடைய முடிவானாக. தொழுகையின் வாயிலாக போதைகின்ற தராவீகின் மூலம் கேட்கின்ற இறை வசனங்களுக்கு அல்லாஹ் நிரப்பமான நற்கூலிகளை நம் அனைவருக்கும் வழங்கிய புரிவானாக. இன்றைய தொழுகை முதல் தராவி கிட்டத்தட்ட 1.5 ஜுஸுவை நிறைவு செய்திருக்கின்றோம். சூரத்துல் பக்ரா அப்படின்ற சூறா கிட்டத்தட்ட 177 வசனம் ஓதப்பட்டு இருக்கின்றது. ஒவ்வொரு வருடம் 3 போதிய வசனங்களிலிருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கின்ற அந்த நடைமுறை. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தொழுகையில் ஓதப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஷைத்தானுக்கும் ஏற்பட்ட அந்த வரலாறு, ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வழிகெடுத்த வரலாறு. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மாடு அப்படின்ற ஒரு சம்பவம் வரும். அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த சூரா பக்ரா அப்படின்ற சூரா பெயர் வைக்கப்பட்டது. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துவா, அவங்க காபத்துல்லாஹ்வை கட்டின விஷயங்கள் ஓதப்பட்டது. நிறையா விஷயங்கள் இன்னைக்கு ஓதப்பட்டது. இந்த விஷயங்களுக்கு மத்தியில் இன்றைய சிந்தனையாக நாம் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், முதல் நாளாக இருக்கிறதுனால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானுடைய விஷயம் 2 இடத்துல ஓதப்பட்டது. இப்போ இன்னைக்கு சிந்தனையாக நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம், பிஸ்மில்லாஹ்க்கு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த வசனம், அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கும் ஷைத்தானுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு என்ன, நாம் அதில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறோம், நாம் அதை சரியாக செய்கிறோமா, செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கறது. ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 10 தடவை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்றத சொன்னால், ஹதீஸில் வருது, வக்கலல்லாஹு பிஹி மலக்கன், அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த நபருக்காக வேண்டி ஒரு மலக்கை நியமிக்கின்றான். அந்த மலக்கனுடைய வேலை என்னன்னு சொன்னால், எதூது அன்பு ஷர்ர ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்க அவன் பக்கத்தில் வரவிடாமல் தடுப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அந்த நபருக்காக வேண்டி நியமிக்கிறான் அப்படின்னு மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஷைத்தான் ஃபஸ்ட்டு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் நம்மளை வழிகெடுத்தினா அப்படின்றத தாண்டி ஷைத்தான் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய முதல் தீங்கு என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளையாக என்னென்னலாம் இருக்குதோ அந்த கட்டளைகள் அனைத்துக்கும் மாறு செய்யக்கூடிய விஷயத்தை என்ன செய்வான்னு சொன்னால் ஷைத்தான் தூண்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படியோ அதே மாதிரி தான் அடுத்து கியாமத் நாள் வரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய படைப்பும் அவங்களுடைய அமைப்பு எல்லாமே அப்படித்தான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வழிகெடுக்கிறதுக்கு ஷைத்தான் எடுத்த ஆயுதம் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ, அதாவது அல்லாஹ்வினுடைய கட்டளை அந்த மரத்தை நெருங்கக்கூடாது. ஆனால் ஷைத்தான் என்ன செய்வானா, அல்லாஹ்வினுடைய கட்டளையா என்னென்னலாம் நம் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கின்றதோ எல்லா விஷயத்தையும் என்ன செய்வானா, மாறு செய்கின்ற விஷயத்தை அதிகமாக தூண்டக்கூடியவனா ஷைத்தான் இருப்பான். ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு 40 வயசு ஆயிருச்சு, வலம் யக்லிபு கைரஹு அலா ஷர்ரி, ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுக்க பாவமாகவே இருக்குது, நல்ல விஷயம் எதுவுமே அந்த மனுஷர் செய்யலை.
40 வயதை கடந்த அந்த மனிதர் இப்படி தான் அவருடைய நன்மையுடைய பதிவேட்டை பார்த்தோம்னா நன்மை கம்மியாக இருக்குது, தீமையில் அதிகமாக இருக்குது. அப்போ ஷைத்தான் என்ன செய்வானா, கப்பல பைன ஐனை, ஷைத்தான் என்ன செய்வானா, நேராக போய் அந்த ஆளை பிடிச்சி அந்த ஆளினுடைய இரு கண்களுக்கு மத்தியில் முத்தமிட்டு ஷைத்தான் சொல்லுவானா, இந்த மாதிரி ஃபதைத்து வச்சுங்களா இஃப்லிஹு அபதா, ஒரு முகம் எனக்குன்னு கிடைச்சிருச்சு நாளைக்கு மறுமையில், இந்த முகம் இதுக்கு அடுத்து ஒரு பொழுது வெற்றி பெறாது அப்படின்னு ஷைத்தான் 40 வயதை கடந்தும் ஒரு மனிதனுடைய நன்மை தீமை பதிவேட்டில் அதிகமான நன்மைகளை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த விஷயத்தை ஷைத்தான் செய்வதாக ஹதீஸ்களில் காணப்படும். ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் என்ன செய்வானா, ஒரு முஃமினை வழிகெடுப்பதற்கு 360 நபருடைய படை என்ன செய்வானா, ஷைத்தான் அனுப்புவானா ஒரு ஆளை வழிகெடுக்க. ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, சலாசு மியதும் வசித்தீன அஸ்கரும் மின நஃபரி, 360 நபர்கள் என்ன செய்வானா ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு அனுப்புவான். இவ்வளவு ஷைத்தான் இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு எதுவுமே தரமாட்டாங்க. ஏன்னா ஷைத்தான் இவ்வளவு இருக்கும்போது அதற்கான பாதுகாப்பையும் அல்லாஹ்வுத்தாலா கொடுத்து விட்டு தான் ஷைத்தானை 2வது தரமாக அல்லாஹ்வுத்தாலா வச்சிருக்கிறான். அப்போ 360 படையை ஷைத்தான் ஒரு ஆளை வழிகெடுக்கிறதுக்கு அனுப்பும் பொழுது ஹதீஸ்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு இருக்காங்க, அதே மாதிரி எப்படி 360 பேரோட ஷைத்தான் வர்றானோ அதே மாதிரி 360 தடவை அல்லாஹ்வுத்தாலா ஒரு முஃமினை ரஹ்மத்தான பார்வையால் பார்க்கின்றான். தினமாய் ஒரு தடவை அல்லாஹ்வுத்தாலா பார்க்கும் பொழுது அந்த 360 இருக்கக்கூடிய ஒரு ஷைத்தான் அழிச்சிருவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, அல்லாஹ்வினுடைய அருள் பார்வை உங்கள் மீது படுவதற்கான செயல்ல நீங்க அதிகமாக செயல்படுங்கள், ஷைத்தான் என்ன செய்வான், தானாக அழிந்து விடுவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஷைத்தான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அப்போ ஷைத்தான்ட்ட கேட்குறாங்க, மூசா எப்படிலாம் நீ மனித வழிகெடுப்ப அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்களை சேருவான். ஐயோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையாக இருக்கும் பொழுது 3வது ஆளாக நான் இருப்பேன். அதே மாதிரி உங்களை சதக்கா செய்கின்ற விஷயத்திலிருந்து ஒரு பொழுது நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னால் செய்ய விட மாட்டேன், சதக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில். ஏன்னா நீங்கள் சதக்கா செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஷைத்தான் சொன்னானா, ஃபைன் அரக்கபி சதகத்தின், ஏதாச்சும் சதக்கா செய்யணும்னு நாடிட்டீங்கன்னா மாதிரி இலையா உடனே செஞ்சிருங்க. ஏன்னா நீங்கள் வேகமாக செய்யறதுனால 70 ரஹமத்தினுடைய பாப்புகள் கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். அந்த கதவை நான் உங்களுக்கு திறக்க விடாமல் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இப்லீஸ் ஷைத்தானுடைய தலைவன் சொன்னதாக வரலாறு இருக்கு. அலிரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லியிருக்கிறாங்க, யாரிடத்தில் 6 தன்மைகள் இருக்குமோ அவர் வழி ஜன்னதி முத்லிபா, சொர்க்கத்தை தேடக்கூடியவராக அவர் இருப்பார். வழிநாரி முகரிபா, நரகத்தை விட்டு விரண்டோடக்கூடியவராக ஒரு நபர் இருப்பார். 6 தன்மைகள் அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதுல 2வதாக அலிரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, மன் அரஃப ஷைத்தான ஃபஅஸாஹு, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தெரிந்து அந்த ஷைத்தானுக்கு அப்படியே மாறு செய்யக்கூடிய நபர்கள், ஷைத்தானுடைய சூழ்ச்சியில விழாம அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய நபர்கள் சொர்க்கத்தை தேடக்கூடியவராக நரகத்தை விட்டு ஓடக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு நாம் அலிரலியல்லாஹு தஆலா. அபூ சயீத் அல் குத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி, அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க அறிவிக்கிறாங்க ஹதீஸா, அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது சொல்றாங்க, இன்னி அராஃபில் மனாமி இப்லீஸ், தூக்கத்தில் இப்லீஸை பார்க்குறாங்க. அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு சேரில் சாஞ்சி நல்லா சொகுசாக உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கனவுல எதனால் நடக்குது அவங்க ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஷைத்தானை அடிப்பதற்காக வேண்டி ஒரு குச்சி எடுக்கிறாங்க அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா. ஷைத்தான் சொன்னானா, இன்னில அஹாஃபு மினல் அஸா, இந்த மாதிரி குச்சிக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. உடனே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களாம், சரி எதை பார்த்து தான் நீ பயப்படுற அப்படிங்கும் பொழுது அப்போ ஷைத்தான் சொல்கிறானா, இஸ்திஆதத்துல் முஃமின், ஒரு முஃமின் எப்பொழுதெல்லாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுகின்றானோ அப்பொழுதெல்லாம் அவனை வழிகெடுக்க முடியாது என்கின்ற பயம் என்னிடத்தில் ஏற்படும். வசியாமு மாரிஃபத்து சாதிகி, யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்களை பார்த்து நான் பயப்படுவேன் அப்படின்னு ஷைத்தான் சொன்னதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஜுனைத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு ஆள் காலையில் எழுந்திரிச்ச உடனே மண்பாலை காலை அல்லது மாலை
அவுது பில்லாஹில் அலீம் வஜிஹில் கரீம் வசுல்தானிகள் கதீம் அப்படின்ற வார்த்தை. அவுது பில்லாஹில் அலீம் வஜிஹில் கரீம் வசுல்தானிகள் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்றத ஒரு தடவை சொன்னா ஷைத்தான் சொல்லுவானா ஊஃபிய ஆதர் ரஜுல் மின்னல் யௌம். ஸோ இவ்வளோ நேரம் நான் வழிகெடுத்தேன், ஆனால் காலையில் இந்த வார்த்தையை சொல்றது மூலமா இவர் என்னிடத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு ஷைத்தான் சொல்வதால் அந்த துணையில பெற்றுக்கக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் வந்திருக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய முன்காலத்தில் வாழ்ந்த இறைநேசர் அப்துல்லா இப்னு சஹல் இப்னு அப்துல்லா துஸ்துரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், அவங்களும் இதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கனவுல ஷைத்தானை பார்க்குறாங்க. பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை கேட்குறாங்க, இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டத்தை உலகத்தில் வாழ்ற முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டப்பா, உனக்கு கஷ்டம்னு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு அந்த இறைநேசர் ஷைத்தான்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஷைத்தான் சொல்கிறான், ஆமாம் எனக்கு கஷ்டமான விஷயமும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்திஆதத்துல் முஸ்தஈன பி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தஆலாவை கொண்டு யார் யாரெல்லாம் என்னிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றார்களோ அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்ற ஒவ்வொரு நேரமும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு இப்லீஸ் சொன்னதா. அல்லாஹ்விடந்து பாதுகாப்பு கேட்கறதுனா பெரிய அமல்லாம் கிடையாது. சாதாரணமாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு தடவையும் ஷைத்தானுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத நாம் நினைக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஷைத்தான்கிட்ட பேசியிருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஷைத்தான்கிட்ட ஒரு தடவை பேசும்பொழுது கேட்குறாங்க, மா அந்த சாணிபி உம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்லீஸே கடைசியில் ஒரு சமுதாயம் வருமா இல்லையா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சமுதாயத்தை நீ என்ன செய்வ அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஷைத்தான்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஷைத்தான் சொன்னானா, இல்லை அது நான் அவர்களை அழைப்பேன், அத்தா தகூன துன்யா தராஹிம அஷ்ஹா இந்தஹும் மின் ஷஹாதத்தி லா இலாஹ இல்லல்லாஹ். நான் அவர்களை அழைப்பேன். எந்த அளவுக்கு அழைப்பேன்னு சொன்னால் துன்யாவும் காசு பணமும் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலிமாவை விட அதிக பிரியமுடையவர்களாக அந்த மக்களை மாற்றுகின்ற வரை நான் அவர்களை அழைப்பேன். அப்ப என்ன செய்வோம் பாதுகாக்க அப்படின்னு ஷைத்தான்கிட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது சாதாரணமா அவங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்ற விஷயத்தை அவங்க ஓதுனாங்கன்னு சொன்னா அந்த செயலை அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற கலிமா தான் மிகைப்புடையதாக தெரியும் அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஷைத்தான் சொன்னதாக வரலாறு உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, ஷைத்தான் ஒரு முஸ்லிமை எப்பொழுதும் சிலைகளை வணங்குமாறு ஷைத்தான் ஏவ மாட்டான். ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, லா யகுரி இப்லீஸு, என்னுடைய சமுதாயத்தினரை சிலைகளை வணங்க வைத்து ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், இணை வைப்பில் கொண்டு ஆழ்த்த மாட்டான். ஆனா என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஒட்டகத்தையும் சஹாபாக்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய ஒட்டகத்தையும் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய ஆடுகளை உங்களுடைய விவசாயத்தை உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் பயணிக்கக்கூடிய வாகனத்தை உங்களுடைய நண்பரை எப்படி சொல்ல வைப்பான்னு சொன்னா இது எல்லாம் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாவிலிருந்து இந்த நண்பர், இந்த வியாபாரம், இந்த பொருள், என்னுடைய மனைவி, என்னுடைய ஆடு, என்னுடைய விவசாய நிலம், இது எல்லாம் இல்லாம நான் இல்லை அப்படின்றதை சொல்ல வைத்து உங்களை இணை வைப்பில் ஆழ்த்துவான் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பாருங்க ஷைத்தான் எந்த அளவிற்கு நம்மோடு நம்மை வழிகெடுப்பதற்கு அல்லது நம்மை நெருக்கமாக அல்லாஹ் தஆலாவிடமிருந்து தூரமாகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறான். ஆனால் இது எல்லாத்துக்கும் தடையா இருப்பது இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஷைத்தான் வழிகெடுத்தவங்க சொர்க்கத்தோடு வெளியே போகும் பொழுது அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னானா, ஆதமே இது மாதிரி உங்களை நான் என் பக்கத்தில் வச்சேன். சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் தானே இருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னானா, உங்களை நான் என்னுடைய நெருக்கத்தில் வச்சேன், நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஅஸைதனி, எனக்கு நீங்கள் மாறு செஞ்சிட்டீங்க. ஃபஅதஅதஹு, ஷைத்தானை என்ன செஞ்சீங்க, நீங்கள் வழிபட்டுட்டீங்க. அதனால என்ன செய்வேன்னு சொன்னால் உங்களை பூமிக்கு இறக்கி அவனை கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் வைப்பேன். அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனக்கு நீங்கள் மாறு செஞ்சிட்டீங்க, அவனுக்கு நீங்கள் வழிபட்டுட்டீங்க, அதனால உங்களை கொண்டு வந்து நான் அவனை கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் வைப்பேன். அப்போ எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் லீ துத்தியணி, அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு வழிபட்டு அவனுக்கு மாறு செய்கிறீங்களா,
என்னை பிரியப்பட்டு அவனை கோபப்படுத்துகிறீர்களா என்று பார்ப்பதற்காக உங்க அருகையில கொண்டு வந்து அந்த ஷைத்தானை வைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான் அப்படின்னு ஹதீஸ்கள்ல காணப்படுது. அதுதான் இன்னைக்கு ஷைத்தான் நம்ம கூட இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். எந்தெந்த நேரங்களில் ஷைத்தான் அதிகமாக நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துவோம்னா, முதல்ல ஹதீஸில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஷைத்தான் உடலில் பாய்வதற்கு, ரத்தத்தில் ஓடுறான், ஆனால் வெளியிருந்து ஷைத்தான் உள்ளே நுழைவதற்கு ஒரு சில நேரங்களில் முயற்சி செய்வான். அதில் ஒரு விஷயம் தான் அவன் கொட்டாயி விடும் பொழுது ஷைத்தான் அவனுடைய சந்ததிகளை நம்முடைய வாயில் உள்ளே செலுத்துவதற்கு முயற்சி செய்வான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொட்டாய் வரும் பொழுது வாயை கை வச்சு மறைச்சி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்ற விஷயத்தை ஓத சொன்னதற்கான காரணம் அதுதான். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய தொப்புள் கொடி வெட்டப்படுகின்ற பொழுது அந்த தொப்புள் கொடியின் வழியாக ஷைத்தான் உள்ளே போக முயற்சி செய்வான். அதனால தான் பிறந்த உடனே ஒரு காதில் வாங்கும் ஒரு காதில் இக்காமத்தும் சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், வாங்கும் இக்காமத்தும் சொல்லப்படுகின்ற இடத்துல இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுவான். அந்த நேரத்தில் கட் பண்ணும் பொழுது தொப்புள் கொடியை வெட்டுகின்ற பொழுது நீங்கள் என்ன செஞ்சதுன்னு சொன்னால், வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து பேர் வைக்கும் பொழுது தான் இந்த வாங்கி காமம் அப்படின்ற சூழல் வந்து உருவாகிடுச்சு. தொப்புள் கொடியை வெட்டுகின்ற பொழுது ஷைத்தான் தன்னுடைய சந்ததிகளை உள்ளே செலுத்துவதற்கு முயற்சி செய்வான். கணவனும் மனைவியும் சேருகின்ற அந்த தருணத்தில் ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான அரசகட்டான். அந்த நேரத்தில் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவன் மனைவி ஒன்று சேரும் பொழுது ஷைத்தானை, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டு பாதுகாத்து விடு அப்படின்ற துவாவை ஏன் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்திலும் ஷைத்தான் தன்னுடைய சந்ததிகளை உள்ளே செலுத்துவதற்கு முயற்சி செய்வான். இறுதியாக ஒரு மனிதனுக்கு கோபம் வருகின்ற பொழுது ஷைத்தான் மனிதனுடைய கோபம் வருகின்ற அந்த நபர்களுடைய மூளையில் தன் கையை வைத்து ஆதிக்கம் செலுத்துகிறான் அப்படின்லாம் கிதாபுல வந்திருக்கு. அதனால தான் கோபம் வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு ஓதிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மனுஷனை கோபத்தில் லேசாக தட்டுவாங்க. தட்டினோட உளுந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா மூத்தாயிடுவாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்தில் அடிச்சதுனால சொன்னாங்க, ஆதான் இந்த செயல் மின் அமளி ஷைத்தான். இது ஏன் செய்யறதில்ல, எனக்கு பின்னால் என்னை கட்டுப்படுத்திய ஷைத்தான் நான் கோபமாக இருக்கும் பொழுது என்னை கட்டுப்படுத்தி ஷைத்தான் என் மூலமாக இதை செய்திருக்கிறான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதான் வரலாறுகளில் காணப்படும். எல்லா விஷயங்களையும் ஷைத்தானை நம்ம விட்டு தூரமாக்கணும் அல்லது ஷைத்தானிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு சொன்னால், மற்ற அமல்களில் கவனம் செலுத்துறதை தாண்டி குறைந்தபட்சம் இது போன்ற தருணங்களில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்ற விஷயத்தை ஓதுகின்ற பொழுது ஷைத்தான் நம்மிடமிருந்து விரண்டோடுவான் என்கின்ற விஷயம்தான் இன்றைய ஓதப்பட்ட வசனங்களிலிருந்து நாம் பெறுகின்ற பாடங்களாக இருக்கின்றது. எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி